My name is Darren. நான் உங்கள் லுனா அண்ட் வெல்கம் பேக் டு சேனல் டா. ஸோ ஹோப் யூ ஆல் ஆர் ஃபைன் அண்ட் ஹாப்பின்னு நினைக்கிறேன். ஓகேடா, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜிமின்கான ஒரு ஒன் ஷாட் தண்டா பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஒன் ஷாட் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆமீஸுக்கு ஷேர் பண்ணுங்கடா. இந்த ஸ்டோரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அண்ட் டிஃப்ரெண்ட் ஜேர்னலில் தான் இருக்கும். ஸோ இப்படி பிடிக்குமா என்னன்னு தெரியல. ஸோ கேளுங்க, உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் பாதியிலே வெளியே போனாலும் எனக்கு கவலை இல்லை. மற்றபடி கமாண்ட் ரொம்ப இதாக பண்ணாதீங்க. ஸ்டோரியோட எண்டிங்கை உங்ககிட்ட தான் நான் தந்திருக்கேன். மன்னிக்கிறதும் மன்னிக்காததும் உங்ககிட்ட தான் இருக்குது. ஸோ கமெண்ட்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். யாரெல்லாம் ஜிமினை மன்னிச்சிங்க மன்னிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள். ஓகேவா? கண்டிப்பாக இந்த ஸ்டோரி எல்லாருக்கும் ஹார்ட்லேயும் போய் படும்னு நினைக்கிறேன். ஒரு ரியாலிட்டியை பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்டோரியை நான் எடுத்திருக்கேன். ஸோ இட்ஸ் நாட் மை ஓன் ஸ்டோரின்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் என்னோட பட்டிட்டிங்கரிங் பண்ணி ரியாலிட்டியை மிக்ஸ் பண்ணி எழுதியிருக்கேன். ஸோ பார்க்கலாம் எத்தனை பேருக்கு இது டச் ஆகுது, எத்தனை பேர் வாழ்க்கையில் இது ரிலேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. நான் லெக் டு தி ட்ரீம் வேர்ல்டு. இப்போ ஸ்டார்டிங்கில் அப்படியே காட்டினா ஒரு குழந்தை ரொம்ப அழுகிற சவுண்டு அப்படியே அந்த வீட்லேயே கேட்டுட்ருக்கு. செம்மையாக அந்த குழந்தை அழுதுகிட்டே இருக்குது. இப்போ அங்கே ஒரு பர்சன், மயிரை எவ்வளோ நாள் சொல்லணும், நானும் சொல்லிகிட்டே இருக்கேன் அடக்கிட்டீரு அப்படின்ட்டு, நீ பாட்டுக்கு வெளியே போகிறதும் எல்லாம் பண்ணுறதும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் அந்த ஃப்ளவர் வாஸ் எடுத்து அப்படியே போட்டு நொறுக்குறான். ஸோ அது அங்கங்கே தெரிச்சு விழுது. ஜிமன் என்ன பண்ணுற? ஜிமன் அங்கே வைன்னு சொன்னேன். எதுங்க நான் எதுக்கு வைக்கணும்? நான் எதுக்கு வைக்கணும்னு கேட்குறேன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி அந்த பொண்ணை பிடிச்சி பின்னாடி தள்ளி கொண்டு போயிட்டுருக்கான். அந்த பொண்ணு வேறு யாரும் இல்லை, நீங்கள் தான். ஒரு மாதிரி ஃபுல்லாக ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அப்படியே உங்ககிட்ட தான் ரொம்ப தகராறு பண்ணிட்டுருக்கான். ஸோ எங்கள் குழந்தை உங்கள் கையில் தான் இருக்கான், அவ்வளோ அழுகுறான். குழந்தைய கையில் வச்சுருக்கீங்கன்னு கூட பார்க்கல, பிடிச்சி தள்ளிட்டு இருக்கான். ஜிமன் கை குழந்தைடா, இவன் கீழே விழுந்துட போகிறான். இரு, நான் ரூமில் போய் படுக்க வச்சுட்டு வரேன், பேசுகிறேன். இப்போ பேசுடி, இப்போ பேசு. அப்புறம் பேசி என்ன பண்ண போற? என்ன பண்ண போறேன்னு கேட்குறேன். பேசு, என்கிட்ட பேசுடி. அவ்வளோதானே நான் கேட்டேன், வேற என்ன கேட்டவன்ட்ட? பேசுவேன், என்கிட்ட பேசுவேன். நீ இப்படி குடிச்சிட்டு வந்தா யாருக்கும் உங்ககிட்ட பேச தோணும்? கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆகுது, இன்னும் இதே மாதிரி தான் இருக்கீங்க. நான் என்னதுமே பண்றது? சொன்னாலும் கேட்க மாட்டேன்றீங்க. என் அண்ணன் ஏமாத்திரண்டி. அந்த சோகத்தில் நான் குடிப்பேன், அதுக்கு உங்ககிட்ட கேட்டு குடிக்கணும்னு எனக்கு ஒன்றும் மயிர் அவசியம் கிடையாது, சரியா? நீ எல்லாம் சொல்ல வேணாண்டி. இங்கே பாரு, என் குழந்தை இருக்காங்கல்ல, என் குழந்தை கூட தரமாட்டேன், விடு. அவ என் குழந்தைடி, எனக்கே தரமாட்டியா நீ? அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கழுத்தை பிடிச்சி அப்படியே வால்லே லாக் பண்ணேன். விடு திமன், கழுத்து திமன், திமன் திமன்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முடியாத அளவில் பேசிகிட்டு இருக்கீங்க. இங்கே ஜிம்மன் அப்படியே ரொம்ப டைட் பண்ணுறான். உங்கள் ஃபேஸே அவ்வளோ ரெட் ஆகிடுது. ஜிம்மன் அப்படியே உங்கள் லிப்ஸ் பக்கத்தில் லிமிட்டில் இருக்கணும். என்ன ஓவராக என்னை பற்றி என்னை கண்ட்ரோல் பண்ணலாம், என் தலை ஏறி ஆடலான்னு நினச்சேன்னு வைங்க, வெட்டிடுவேன். ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை பார்க்குறான். உங்களுக்கு அப்படியே கண்ணெல்லாம் வியர்ட் ஆகுது. அப்படியே கீழே உட்காந்துடுறீங்க. அவன் கையை லூஸ் பண்ண அடுத்த செகண்ட் அப்படியே தொப்புன்னு கீழே உட்காந்துக்கிறீங்க. பேபி அப்படியே அழுதுகிட்டே இருக்கான். அவன் ஃபேஸ் அவ்வளோ ரெட்டாக இருக்குது. நீங்கள் அப்படியே குழந்தைய பார்க்குறீங்க. ஜிம்மன் பாட்டுக்கு அவன் ஷூ ஒரு பக்கம், பேக் ஒரு பக்கம், கோட் ஒரு பக்கம்னு கழட்டி போட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான் ரூமுக்கு. இங்கே நீங்கள் அப்படியே அந்த தரையிலே உட்காந்துட்டு, எனக்கு மட்டும் ஏன் இப்பெல்லாம் நடக்குது, நான் என்ன பண்ணேன்? ரொம்ப சந்தோஷமா என்னோட ஊரில் என் அத்தை, சித்தி, பெரியம்மா எல்லாரோடையும் ஜாலியாக இருந்தேன். இப்போ இந்த ஊரில் ஒருத்தர் கூட எனக்கு தெரியாது, ஊர் பேர் தெரியாத ஒரு ஊரில், அதுவும் இந்த குளிரில் இவருக்காண்டி நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆனால் இவர் அவங்க அண்ணன் பண்ணது நினச்சிட்டு என்கிட்ட அவர் கோபத்தெல்லாம் காணிச்சு நான் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அங்கேயே உட்காந்துட்டு இருக்கீங்க. குழந்தை ரொம்ப நீங்கள் அப்படியே ஃபீட் பண்ணிட்டு ஒன்றும் இல்லை தூங்குங்க அப்படின்னு சொல்கிறீங்க. குழந்தைக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. பிகாஸ் அது கை குழந்தை இல்லை, இவ்வளோ சவுண்டு ஒரேடியாக கேட்டால் பயப்பட தானே செய்யும். ஸோ அவ்வளோ அழுகுறான், அவ்வளோ ஒரு மாதிரி பயந்து ஷுவர் ஆகிட்டே இருக்கான். ஸோ நீங்கள் அவனை அப்படியே கம்ஃபர்ட் பண்ணி தூங்க வைக்கிறீங்க. ஒன்றும் இல்லை, அம்மா இருக்கேன் அப்படின்னு உங்கள் 2 கைக்குள்ளே வச்சுக்கிறீங்க. தரெல்லாம் செம்ம ஜில்லுன்னு இருக்குது. ஸோ என்ன தான் ஷீட் போட்டிருந்தாலும் தரை அப்படியே ஒரு மாதிரி ஹீட்டர் இல்லாமல் ஒரு மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் அதே இடத்துல உட்காந்துட்டு அப்படியே யோசிக்க ஆரம்பிக்கிறீங்க உங்கள் மேரேஜ் லைஃபு எப்படி இருக்குது அப்படின்ட்டு. 2023 ஒரு கோயில் தான் காட்டுறாங்க. பிரம்மாண்டமாக டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. அங்கே கிராண்டாக ஒரு கல்யாணம் நடக்க போகுது. மேலே தாளத்தோட யானையெல்லாம் நிற்குது. ஸோ செம்ம அழகாக இருக்குது. அப்படியே பக்கா ஹிந்து ஸ்டைல் வெட்டிங்க. ஸோ நீங்கள் அப்படியே உங்களை கூட்டிகிட்டு வராங்க. அப்படியே அழகாக ஒரு ரெட் கலர் சாரியில் அப்படியே நடந்து வந்துட்டுருக்கீங்க. எல்லாரும் உங்களை தான் கண்ணு மிக்காமல் பார்த்துட்ருக்காங்க. அப்போ அங்கே மணமேடையில் உட்காந்துருந்த பையன் அப்படியே உங்களை திரும்பி ஒரு லுக் விடுறான். எவ்வளோ அழகாக இருக்கல்ல,
ஜிமன் என்னதான் பார்க்குறாரா? ஐயோ எனக்கு வெக்கமாக வருது அப்படின்னு நீங்களும் ஜிமனும் தான் இப்போ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உட்காந்துருக்கீங்க. அப்போ ஜிமன் இப்போ வந்து ஐயர் போடுற மந்திரத்துக்கெலாம் திருப்ப அவனும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்களும் அந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணிட்டு ஃபைனலி தாலி கட்டுற மூமெண்ட் வருது. ஸோ அப்படியே தாலி எடுத்துட்டு அந்த முடிச்சு போடுற செகண்டில் நான் கேட்டுக்கவா? கேட்டுங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உங்களுக்கு கண்ணில் டியர்ஸ் வருது. அந்த மூமெண்ட் உங்களுக்கு ரொம்ப பிளஸ்ஃபுல்லாக இருக்குது. உங்களுக்கு அறியாமையே அவ்வளோ ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்குது. இப்போ அப்படியே மேரேஜ் முடிஞ்சு கொஞ்ச நாள் காணிக்கிறாங்க. இப்போ மேரேஜ் ஆகி 2 days ஸ்கிப் ஆகிருக்கும். நீங்கள் அப்படியே பேக் பண்ணிவிட்டு காரில் எல்லாத்தையும் ஏற்றிட்டு ஆமாம் நான் போயிட்டு வரேன் பார்த்துக்கோங்க பாட்டி நான் போயிட்டு வரேன் சித்தி பெரியப்பா பெரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒவ்வொருத்துக்கிட்டேயா போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க டேப்லெட் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. குடும்பமே அங்கே நின்று உங்களுக்காண்டி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே ஜிம்மன் அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி லைட்டாக ஸ்மைலோடு நிற்கிறான். அவனுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியே உங்களே பார்த்துட்டு இருக்கான். வயன் ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சு ஷால் வி லீவ் அப்படின்னு கேட்க அப்போ ஜிம்மனோட அம்மா தான் அப்படியே வந்து அடிச்சுட்டு டேய் கொஞ்ச நேரம் வேறு பேசிட்டு வரட்டும் நீ பேசுமா ஒன்றும் இல்லை நம்ம அடுத்த ஃப்ளைட்டில் போயிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்ல ஜிம்மனும் சிரிச்சுட்டு அங்கே நின்றுட்டு இருக்கான். ஸோ அவங்களும் அப்படியே பார்க்குறாங்க. நானும் இப்படி தான்டா உங்கள் அப்பா என்னை கூட்டிகிட்டு போகும்போது இப்படி தான் அழுதுகிட்டே இருந்தேன். இல்லைம்மா அது என்ன எதுக்கு அழுகுறீங்க? அங்கே என்ன உங்களுக்கு அடிச்சா திங்க போகிறோம்? ஆமாடா உங்களை பற்றி எங்களுக்கு தெரியும். எங்கள் பாதி உயிரை வாங்கிடுவீங்க. அம்மா அம்மா மாதிரி பேசுமா? அம்மா மாதிரி தாண்டா பேசுகிறேன். நானும் ஒரு காலத்தில் யங் லேடி தான். அது உங்கள் அப்பாவுக்கு பொண்டாட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு சிலுக்குன்னு சிலுக்கிட்டு போகிறாங்க. ஸோ இங்கே அவங்க அப்பா அவளை திருத்தவே முடியாதுடா. அப்பா எப்படிப்பா அம்மாவெல்லாம் வச்சு மேய்ச்சிங்க? நிறைய சண்டை போடுவாடாடே. அவள் போடுற சண்டையே இல்லை போடாத சண்டையும் இல்லை அந்த மாதிரி இருப்பா. ஆனால் அப்பா தான் ரூமுக்கு கூப்பிட்டு போனாலே சாந்தமாயிரும். நீ பார்த்துருக்கல எப்படிப்பா? இப்போ ஜிம்மனோட அப்பா அப்படியே மீசையை லைட்டாக முறுக்கி விட்டுட்டு பார்க்கோட பையன் சொல்லிக்க வெக்க கேடா இல்லை உனக்கு இதெல்லாம் தெரிய வேணாம் அப்படின்னு அவர் ஒரே வார்த்தையில முடிக்க ஜிம்முன்னு சுரிச்சுட்டு நிற்கிறான். ஐயோ உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இப்போ நீங்கள் ஃபைனலாக ஒப்பாரிலாம் வச்சு முடிச்சுட்டு வந்துடுறீங்க. காரிலேருந்து தலையை எட்டி பார்த்து அப்படியே டாட்டா சொல்லிட்டே இருக்கீங்க. இப்போ ஜிம்மன் உங்களை பார்க்குறான். அப்படியே அமைதியாக உட்காந்துட்டு இருக்கீங்க. அப்படியே உங்களை வந்து ஹக் பண்ணிக்கிறான். ஜிம்மன் நல்லா பார்த்துப்பீங்கல்ல என்ன? நல்லா பார்த்துப்பேன்டி அதில் என்ன இருக்கு என்ன நம்பு. உங்களை நம்பி தான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அழுதுட்டு இருக்கீங்க ஜிம்மன் ஷோல்டரில். ஜிம்மனும் அப்படியே உங்களை டேப் பண்ணி கொடுத்துட்டு இருக்கான். அவனுக்கு புரியுது நீங்கள் எவ்வளோ உங்கள் ஃபேமிலி மிஸ் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. இப்போ ஃபைனலாக கொரியா போய் ரீச் ஆகிடுறீங்க. கொஞ்ச நாள் நல்லா தான் இருந்திருக்கும். அப்பப்போ ஜிம்மன் பிஸ்னஸ் பார்ட்டி அது இதுன்னு சொல்லிட்டு ட்ரிங்க் பண்ணிட்டு வருவார். இப்போ ஒன் டே நீங்கள் தான் விறுவிறுன்னு எங்கேயோ நடந்து போயிட்டுருக்கீங்க. உங்களுக்கு அந்த ஊரில் எதுவுமே தெரியாது. மேப்பு போட்டு அப்படி டக்குன்ட்டு போகிறீங்க. அங்கே ஒரு அழகான ஒரு ரெஸ்டாரண்ட் தான் இருக்குது. அந்த ரெஸ்டாரண்ட்குள்ளே போனால் க்ளோஸ்டுன்னு போட்டிருக்கு. பட் நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போகிறீங்க. அதான் க்ளோஸ்னு வயன் உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. நீங்கள் அப்படியே உள்ளே போயிட்டு அது அது என்ன அது அவர் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அங்கே ஜிம்மன் பார்த்தா அப்படியே கையில் ரத்தம் அடைஞ்சிட்டு இருக்கு. ஒரு ஓரத்தில் அப்படியே உட்காந்துட்டு இருக்கான். சாரிண்ணா ஜிம்மன் வாங்க. ஏய் விடு நான் அவங்ககிட்ட பேசணும். அந்த நம்பிக்கை துரோகிக்கிட்ட பேசியே தீரணும். விடு என்ன விடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை தட்டி விடுறான். உங்கள் கையெல்லாம் உங்கள் ட்ரெஸ் எல்லாம் ரத்தமாக இருக்கு. ஜிம்மன் ரத்தம் வருது ஜிம்மன் வாங்க ஜிம்மன் 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 பிளட் லாஸ் ஆகுது ஜிம்மன் வாங்க ஜிம்மன் ப்ளீஸ் ஜிம்மன் 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 ப்ளீஸ் திருப்ப வந்துக்கலாம் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கீங்க. உங்களை அப்படியே பிடிச்சி தள்ளி விட்டுட்டு ஜிம்மன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போய் கீழே விழுறீங்க. உங்களுக்கு செம்மையாக வலிக்குது. ஒரு மாதிரி கேர் ஆகுது. என்ன நடக்குதுன்னே புரியல. அப்படியே பார்க்குறீங்க ஜிம்மனையே. அவங்க அண்ணன் காலர் பிடிச்சு ஏண்டா நம்பிக்கை துரோகி ஒன்று நம்பி தானே எல்லாத்துலேயும் பார்ட்னர்ஷிப் வச்சேன். என்னை அப்படியே நடு தெருக்கு கொண்டு வந்துட்டல. என்னை நடு தெருக்கு கொண்டு வந்துட்டு உனக்கு வீடு ரெஸ்டாரண்ட்டு எல்லாம் எனக்குன்னு என்னடா வச்சிருக்க சொல்லு. எனக்குன்னு என்ன வச்சிருக்க? இங்கே பாரு ஜிம்மன் உனக்குன்னு நான் சம்பாதிக்க முடியாது. நீ தான் அதை பார்த்துக்கணும். நீ வாழ்கிறதுக்கும் நீ எல்லாம் பண்ணுறதுக்கும் நான் சோறு போடணுமாடா அப்படின்ட்டு மனசாட்சியே இல்லாமல் கேட்க எங்க பாரு தேவையில்லாமல் பேசாதரா. எல்லாத்தையும் என்கிட்ட நான் அடித்து மாற்றிட்டேல்ல. இந்த குடும்பத்துக்காண்டி எவ்வளோ வருஷம் உழைச்சிருப்பேன். சொல்லு மனசாட்சியே இல்லாமல் எப்படிடா அப்படிலாம் இருக்கீங்க? எல்லாம் நல்லா தாண்டா இழுச்சு பேசுனீங்க. அப்புறம் எப்படிடா அப்படியே மாறுறீங்க? அப்பா அண்ணனும் தங்கச்சியும் சரியான பிளான் போட்டீங்கடா அப்படின்னு ஜிம்மன் ஒரு மாதிரி பைத்தியம் மாதிரி கை தட்டிட்டு இருக்காரு. ஒரு மாதிரி ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆயிடுச்சு. ஸோ எங்கள் ஜிம்மனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் கையிலேருந்து பிளட் போனதுடா அப்படி தொப்புன்னு மயக்கம் போட்டு விழுகிறான். நீங்கள் அவனை பார்த்துட்டு
அண்ணா அண்ணா என்ன நடந்துச்சுன்னு தெரியல, ஆம்புலன்ஸுக்கு மட்டும் கால் பண்ணுங்கண்ணா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அவர் உங்கள் மூஞ்சுக்காண்டி ஜிம்மனை பிடிக்காட்டாலும் ஜிம்மனோட அண்ணா அப்படியே ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணுறாரு. ஸோ ஆம்புலன்ஸும் வருது. ஸோ உங்கள் ஜிம்மனை அப்படியே தூக்கிட்டு போகிறாங்க. ஸோ நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே பின்னாடியே போகிறீங்க. அப்போ உங்கள் அண்ணா தான் அப்படியே கூப்பிட்டு, இங்கே பாருமா வயன், இனிமேல் அவன் இங்கே வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருந்தான்னு வையன், அவன் மேலே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன், தம்பின்னு கூட பார்க்க மாட்டேன், உனக்கும் தான் சரியா, இனிமேல் என் வீட்டு பக்கம் வரதோ எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. மூஞ்சுக்கு நேரா கதவை சாத்திட்டாரு. அந்த பனியில அப்படியே தனியா நின்றுட்டு இருக்கீங்க. இப்போ அப்படியே ஹாஸ்பிட்டல் தான் கிளம்பி போறீங்க. இங்க பார்க் ஜிம்மனோட அட்டெண்டர் யாரு? நான் தான். நீங்க நான் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணெல்லாம் தொடச்சு நிக்கிறீங்க. அந்த டாக்டர் உங்களை அப்படியே பார்த்துட்டு உள்ள வாங்க அப்படின்னு கூப்பிட்டு அப்படியே போய் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்க பாருங்க மேடம், அவர் பிளட் லாஸ் ஆயிருக்கு தான் இப்போதைக்கு, ஓகே நாங்கள் இது பண்ணிட்டோம், மற்றபடி அவர் ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணுறாரு, அது நாட் குட் ஃபார் ஹெல்த், நாங்கள் சொல்லியிருக்கோம், அவருக்கு புரியும்படி நாங்களும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம், அவர் கண் முழிச்சிட்டாரு. ஸோ நீங்கள் போய் பாருங்கள். அண்ட் எனக்கு இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு தெரியல, உங்கள் கையில் தான் இருக்குது. அவரை மீண்டு கொண்டு வரதும் அவர் இதுக்குள்ளேயே இன்னும் அடிக்ட் ஆகுறதும். முடிஞ்ச அளவுக்கு அவர்கிட்ட பேசி ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இப்போதைக்கு வேறு எந்த விஷயத்தையும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க அப்படின்னு அவங்க உங்கள் பேபியை தான் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து அடுத்த ப்ரெக்னென்சி அந்த மாதிரி போகாதீங்க, உங்கள் ஹஸ்பண்டை கொஞ்சம் கேர் பண்ணிக்கோங்க, அவர் ரொம்ப அடிக்டடாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொல்கிறாங்க. ஓகே டாக்டர், நான் பார்த்துக்கிறேன், ஓகே டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சொல்லிட்டு அப்படியே போயிட்டு பார்க்குறீங்க. ஜிம்மன் அப்படியே படுத்துட்டு இருக்காரு. உங்களுக்கு ரொம்ப அழுகையாக வருது, கையில் வந்து கெட்டு போட்டு வச்சுருக்காங்க, ட்ரிப்ஸ் ஏறிட்டு இருக்கு, உங்களுக்கு கண்ணு தண்ணிலாம் வருது. அப்படியே தொடச்சிட்டு, ஜிம்மன் ஜிம்மன் என்னாச்சு, எப்படி இருக்கு அப்படின்னு பொறுமையா ஜிம்மனை பெட்ஷீட்லாம் ஒழுங்கா போட்டு அவர் ஹேர் எல்லாம் அப்படி கோதி கொடுக்குறீங்க. ஜிம்மன் அப்படியே உங்களே பார்த்துட்டு, ரொம்ப கஷ்டத்தரலடி, நான் உன்னை ரொம்ப கஷ்டத்தரல, என்னை விட்டு போடி, நான் ஒன்றுமே இல்லடி, என்கிட்ட ஒன்றுமே இல்லாத அனாதடி, நான் அண்ணா தம்பி ஊரில் அம்மா அப்பானும் அவங்களாம் எதுக்கு இருக்காங்கன்னே தெரில, என் அண்ணன் என் அக்காவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கடி, நல்லா பிளான் போட்டு என்ன எல்லாம் ஏமாத்திட்டானுங்கடி, நம்பிக்கை துரோகிங்கடி, என்னை விட்டு போயிடு, என்னை விட்டு போயிடுடி, ஒன்றுமே இல்லடி, என்கிட்ட உன்னை கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது சொன்னதான் ராணி மாதிரி பார்த்துப்பேன், இப்போ நார்மலான ஒரு வாழ்க்கையை கூட என்னால் உனக்கு கொடுக்க முடியாதுடி, சாரிடி, போயிடு, என்னை விட்டு போயிடு அப்படி சொல்லி செம்மையாக கத்துறான். ஸோ நீங்கள் அப்படியே ஹேண்டை ஹோல்ட் பண்ணிட்டு, விட்டுட்டு போகிறதுக்கா எனக்கு 3 முடிச்சு போட்டேன், இதை நீ எனக்கு விருப்பப்பட்டு போடல, நானும் விருப்பப்பட்டு வாங்கிக்கிட்டேன், நான் உன் கூட தான் ஜிம்மன் இருப்பேன், நீ என்ன பண்ணாலும் புரியுதா, நான் உன்னை கஷ்டப்படுத்துவேன்டி, உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துவேன், என் கூட இருக்காதுடி, போயிருடி, கஷ்டப்படுத்து ஜிம்மன், பிரச்சனை இல்லை, என்னால் தாங்க முடிஞ்ச அளவுக்கு நான் தாங்குறேனே, அதுக்கப்புறம் எப்படியா இருந்துச்சுன்னா நான் பார்த்துக்கிறேன் ஜிம்மன், கல்யாணம் ஆகி 4 months தான் ஆகுது, அதுக்குள்ளால உன்னை விட்டுட்டு போக சொன்னா நான் எப்படிடா போகிறது, உன்னையே நினச்சிட்டு இங்கே வந்திருக்கேன், உனக்காண்டி இருக்க வேண்டாமா, நம்ம நீ நீ கெட்டின இந்த தாலிக்கு மதிப்பு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஜிம்மனுக்கும் அழுகையாக வருது. ஸோ அப்படியே ஹேண்டை ஹோல்ட் பண்ணிட்டு 2 பேரும் அங்கேயே ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ அப்படியே வீட்டுக்கெல்லாம் போய் கொஞ்சம் நார்மலைசேஷன் ஆனோன்னு ஜிம்மன் அப்படியே தூங்க வச்சுட்டு அப்படியே சோஃபாவில் வந்து உட்காடுறீங்க. உங்கள் ஃபோனுக்கு நிறைய கால் வந்திருக்கும். ஸோ நீங்கள் அப்படியே ஒரு கால் எடுத்து அட்டன் பண்ணுறீங்க. அது ஜிம்மனோட அக்கா, அவங்க தான் கால் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அப்படியே ஃபோன் எடுத்துட்டு, ஹலோ சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இது அதில் ஏன் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், அது என்னன்னாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன சொல்லுங்க. இல்லைம்மா, அது வந்து என்னன்னா, ஜிம்மன் வந்து அவன் இந்த குடும்பத்தை காண்டி உழைச்சிருக்கான், அதெல்லாம் சரிதான், ஆனால் அவன் சொத்தை பங்கு கேட்டு வர்றது ரொம்ப தப்புமா, ஏன்னா அவன் ஆம்பளை பிள்ளை, நான் வந்து பொம்பளை பொண்ணு. இல்லை எனக்கு புரியல, சொத்துக்காண்டி சொந்த தம்பியை ரெஸ்டாரண்ட்ல இருக்க எல்லாரும் முன்னாடியும் அவமானப்படுத்துவாங்களா, சொல்லுங்களேன், இல்லை நீங்களே சொல்லுங்க. சொந்த தம்பி அங்கே வேலை பார்க்குறவங்க முன்னாடி அரைஞ்சு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அது அவன் பண்ண வேலைக்கு அப்படிதான் பண்ணணும், சும்மா சும்மா ஏதாவது சம்பளம் ஏற்றி கொடு அது இதுன்னு அவன் ஃப்ரெண்ட்ஸு பார்ட்டி கிளப்புன்னா அப்படிதான் இருக்கும். யாரு என் புருஷன் கிளப்புக்கு போனாரா, குடிப்பாரு எனக்கு தெரியும், ஆனால் கிளப்பு பொண்ணு அதெல்லாம் வாய்க்கூசாம சொல்லாதீங்க. உங்கள் தம்பி பற்றி உங்களுக்கே தெரியலையா, இப்போ வந்தவன் 4 மாதம்தான் ஆகுது, எனக்கு தெரியுது, ஆனால் அவர் கூட இருக்கீங்க உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அந்த அக்கா செம்மையாக மழுப்புது, ஜிம்மன் மேலே தான் எல்லா தப்பும் அப்படிங்கிற அளவுக்கு ஃபுல்லாக சொல்லுது. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிருது, உங்களுக்கு நல்லா புரியுது, உங்ககிட்ட சொல்லி புரிய வைக்க முடியாது, நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும், ஃபோனை வைங்க அப்படின்னு வச்சிடுறீங்க. ஸோ அப்படியே அந்த ரூமை பார்க்குறீங்க, உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இப்படியே தாண்டா அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிருப்பீங்க,
ப்ரெக்னென்சி டைம்லையும் ஜிமன் செம்மையாக குடிச்சிட்டு வருவார். அந்த கேர் லவ்வெல்லாம் உங்களுக்கு கிடைக்கவே இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டு மேனேஜ் பண்ணி தான் ப்ரெக்னென்சியும் முடிச்சு குழந்தையும் கையில் பெற்று எடுத்திருப்பீங்க. 1 இயர் அதுலேயே போயிருக்கும். இப்போ குழந்தைக்கு ஒரு 6 months ஆகுது. ஸோ பேபி நல்லா வளர்ந்துருக்கான். இன்னும் கொஞ்ச நாளில் தவழ்ந்தே நடக்க ஆரம்பிச்சிருவான், நல்லா பேச ஆரம்பிச்சிருவான். ஸோ இப்போ இருக்கும்போது ஜிமன் அவர் இன்னும் தான் பண்ணிட்டு இருக்காரே தவிர குழந்தைக்காண்டியாவது மாறுவோம், நம்ம ஒய்ஃப் இருக்கா, வேற வேலை பார்ப்போம், அவளை கரை ஏற்றுவோம், அதெல்லாம் அவருக்கு தோணவே இல்லை. அண்ணன் ஏமாத்திட்டான், அக்கா ஏமாத்திட்டா, குடும்பமே காலை வாரிடுச்சு அப்படின்னு ஒரே இடத்துல ஸ்டக் ஆகி இன்னும் அந்த ட்ரிங்க்ஸுக்கு அடிக்ட் ஆயிட்டு இன்னும் அந்த ஃபேமிலியை அதுக்குள்ளே தான் வச்சிருக்காரு. இங்க உங்களுக்கு அவர் எப்படி வெளியே கொண்டு வரதுன்னு தெரியல. எத்தனையோ ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டீங்க. நார்மலா ஃபாரின் மெடிசனும் சரி, அதுக்கப்புறம் கல்ச்சர் மெடிசனும் சரி, எல்லாமே பார்த்துட்டீங்க. பட் ஜிமன் அப்படியே தான் இருக்காரு. அவர்கிட்ட ஒரு மாற்றமும் இல்லை. அது உங்களுக்கு மேலும் மேலும் கஷ்டத்தை தான் கொடுக்குது. இப்போ அப்படியே கதை ப்ரெசென்ட்டுக்கு வந்தா நீங்க அப்படியே பாக்குறீங்க, பேபி உங்க கையில தூங்கிட்டு இருக்கான். இதெல்லாம் யோசிச்சு நைட்டெல்லாம் அழுதே விடிஞ்சே போயிருக்கும். கண்ணுல தூக்கமே இல்லை, அவ்வளோ கருவலையம் இருக்கு. ஹயன், உன்னால முடியும், அவன் ஜிமன் நீ விட்டுட்டு போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்க தாலியை தான் பாத்துக்கிறீங்க. அவன் உங்க கிட்ட அதை கெட்ட முன்னாடி கேட்ட அந்த ஒரு வார்த்தை, நான் அதை கெட்டுக்கவா அப்படின்னு கேட்ட அந்த ஒரு வார்த்தை, அது உங்க காதுல ஒழிச்சிட்டே இருக்கு. அவன் மாறினா என்ன ரொம்ப நல்லா வச்சுப்பான், அவன் மாறினா என்ன ரொம்ப நல்லா வச்சுப்பான், அவன் மாறினா என்ன ரொம்ப நல்லா வச்சு. அழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே உங்களுக்கு அவ்வளோ தெம்பை கொடுத்துக்கிறீங்க. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவ்வளோ தெம்பையும் உள்ள இருந்து வர வச்சுட்டு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப கம்ஃபர்ட் பண்றீங்க. இப்போ அப்படியே நார்மலா உங்க ஒர்க்கெல்லாம் பார்க்க ஆரம்பிக்க எல்லா வீடியோயும் கிளீன் பண்ணிட்டு ஜிமன் குடிச்சிட்டு வந்ததுக்கு தடையுமே இல்லாத மாதிரி கிளீன் பண்ணி வச்சிருங்க. வச்சு முடிச்சோன்னா ஜிமன் அழகா மேலேருந்து கோட் சோடோட கீழே வராரு. வந்துட்டு ஹேவன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பின்னாடி வந்து ஹக் பண்றாரு. நீங்க லைட்டா சிரிச்சுட்டு ஜிமனோட தலையை அப்படியே அழகா ரப் பண்ணி கொடுத்துட்டு அவர் டையெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி விடுறீங்க. எங்க போறீங்க? இன்னைக்கு ஒரு இன்டர்வியூடி, அங்க போறேன். இது எப்படி போகுதுன்னு தெரியல. நான் வெறும் செஃப்புக்கு தான் இது பண்ணியிருக்கேன். ஸோ அதனால இந்த ரெஸ்டாரண்ட்ல இந்த ஹோட்டல்லையாவது வேலை தருவாங்களான்னு கேட்டுட்டு இருக்கேன். இது இன்னைக்கு போகிறது ஒரு 5 star ஹோட்டல். வேலை கட்டிச்சுன்னு வையன், நல்லா இருக்கும்டி, நம்ம ஃபேமிலியே செட்டில். நான் போய் இன்டர்வியூ கொடுத்துட்டு வரேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு உங்க ஃபோரட்ல ஒரு கிஸ் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. நீங்க கடவுளே எப்படியா அந்த வேலை கிடைச்சிடணும், அவர் வாழ்க்கையில கொஞ்சம் நிம்மதியா இருக்கணும் அப்படின்னு ப்ரே பண்ணிக்கிறீங்க. ஸோ இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இங்க நீங்க தான் பேபிக்கு ஃபீட் பண்ணிட்டு குழந்தைங்க விளையாடிட்டு இருக்கான். ஸோ நீங்க அவனை பார்த்து என்னடா கண்ணா என்ன பண்றீங்க, என் ஜோ குட்டிக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அவன் அழகா உங்களை பார்த்து சிரிக்கிறான். ஸோ நீங்க பார்க் ஜோ எவ்வளோ அழகா இருக்கான் பாரு அப்படின்னு சொல்லி அழகா முத்தம் கொடுத்துட்டு இருக்க. உங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. யாரு? ஹே விஷால், எப்படா இருக்க? இப்பதான் தெரிஞ்சிச்சா எனக்கெல்லாம் கால் பண்ணுன்னு? அப்பெல்லாம் இல்லடி, சும்மா கால் பண்ணுன்னு தோணுச்சு. நான் இப்போ தாண்டி கொரியா வந்தேன். உண்மையிலேவா கொரியா வந்திருக்கியா? ஆமாடி, நீ உன் வீட்டு அட்ரஸ் எனக்கு அனுப்பி வைன, அனுப்பு போ அப்படின்னு சொல்ல நீங்களும் அப்படியே அனுப்பி வைக்கிறீங்க. ஓகே இந்த ஸ்ட்ரீட்ல இருக்கா? சரிடி, நான் வரேன். என்ன, நான் கண்டிப்பாக வரேன். நாளைக்கு மார்னிங் வந்துடுவேன். அண்ட் இப்போ போயிட்டு ரூம் செக் அவுட் பண்ணிட்டு படுத்து தூங்கணும். இங்கே ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்க ஒரு ரூம் தாண்டி புக் பண்ண போகிறேன். சரியா? நான் பார்த்துட்டு நாளைக்கு உன்னை, பாப்பாவை, ஜிமினை எல்லாரையும் பார்க்க வரேன். சரியா? நல்லா சமைச்சு வைடி. உன் வீட்டில் தாண்டி இனிமேல் இந்தியன் சாப்பாடுலாம் சாப்பிட்றது. கண்டிப்பாடா, நீ வா. சரியா? நான் உனக்கு சமைச்சு தரேன் அப்படின்னு நீங்களும் விஷாலும் ரொம்ப நாள் கழிச்சு பேசிட்டு இருக்கீங்க. இந்த பக்கம் அப்படியே பேச ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் பேசினாலே டைம் போறதே தெரியாது. அது இதுன்னு சொல்லி கதை விட்டுட்டு அப்படியே உட்காந்துடுறீங்க. இப்போ கரெக்டா டோர் அப்படியே நாக் ஆகுது. ஜிமன் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன், நான் ஃபோனை வைக்கிறேன்னு அப்படின்னு ஃபோனை வச்சுட்டு அப்படியே அந்த டேபிளில் வச்சுருங்க. வச்சுட்டு இப்போ டேரா போய் டோர் ஓப்பன் பண்ண உனக்கு இவ்வளோ நேரம் அதானே? அதானடி அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வரான். ஜிமன், இன்டர்வியூ? உங்களை அப்புறம் கூப்பிடுறோம் சார், லெட்டர் மனு போடுறோம் சார்ன்னு சொல்லி அனுப்பி வச்சிட்டானுங்கடி. பொண்டாட்டி, நான் வேணான்னு நினைக்கிறானுங்க. பொண்டாட்டி, நீ சொல்லு, உன் பூஷன் எல்லாம் நல்லவன் சொல்லு. ஆமா சரி, அதெல்லாம் விழுது. யாருக்கிட்ட பேசிட்டு இருந்த? யாருக்கிட்ட பேசிட்டு இருந்த அப்படின்னு ஜிமன் ஒரு மாதிரி கேட்குறான். அது சாரி விஷால் கிட்ட. ஏன் தடுமாறுற? நம்ம குழந்தை ஜோ கிட்டயா நீ சிரிச்சு பேசுன? அந்த தங்க பிள்ளைகிட்டயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அந்த குழந்தை அப்படியே ஜிம்மனே சிரிக்காம பார்த்துட்டு இருக்கு. அவருக்கு ரொம்ப பயமா இருக்கு அந்த குழந்தைக்கு. இங்கே நீங்கள் இல்லை நான் விஷால் கிட்ட பேசிட்டு இருந்தேன். என் ஃப்ரெண்டு இந்தியாவில், அவன் இப்போ கொரியாவுக்கு வந்திருக்கான். நாளைக்கு உங்களை மீட் பண்ண வரதா சொன்னான் ஜிம்மன். உன்னையா? என்னையா? நாளைக்கு எப்போ? ஒரு ஆஃப்டர்நூன். நான் வீட்டிலே இருக்க மாட்டேனே. அப்போ உன்னை தான் மீட் பண்ண வரான். நீயும் எல்லாரும் மாதிரி தானடி. கடைசியில் நான் வேணான்னு முடிவு பண்ணிட்டல.
அப்புறம் எதுக்கிட்டே அன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் நான் போகணும்னு சொல்லும் போதே போகாமல் ரொம்ப வீர தத்துவம்லாம் பேசினேன். உன் கூட தான் ஜிம்மன் இருப்பேன், உன் காலை தான் நக்கிட்டு இருப்பேன், இப்படிலாம் பேசினேடி பச்சை பச்சையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கெட்ட கெட்ட பிபி பர்த்டேயால் பேசிகிட்டு இருக்கான். எங்கள் பீப் பின்னாடி ஓடிட்டே இருக்கு. ஸோ நீங்கள் அப்படியே குழந்தை காதை போய் பொத்திட்டு, ஜிம்மன் குழந்தை இருக்கான் ஜிம்மன், ஐயோயோயோயோமா நடிச்சிட்டா ஏன் ஆஸ்காரை எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்படியே உங்களை பிடிச்சி தள்ளிட்டு இருக்கான். மறுபடியும் நீங்கள் அப்படியே விழுந்துட்டு, சிவன் இங்கே பாரு, நீ நல்லா குடிச்சிருக்க, நீ மேலே போய் படுத்து தூங்கு, எதுனாலும் நம்ம காலையில் பேசிக்கலாம், நீ அப்போ தான் ஒழுங்காக பேசுவ போ அப்படின்னு சொல்கிறீங்க. நான் எதுக்கிட்டி போகணும்? ஏதோ சொன்னல மஞ்ச தாலி மஞ்ச கயிறு அப்படின்னு, எங்க அது அப்படின்னு சொல்லிட்டு பிடிக்கிறான். நீங்கள் அப்படியே ஜிம்மன் கையை டைட்டாக பிடிச்சிக்கிறீங்க. ஜிம்மன் என்ன பண்ணுற, விடு அப்படின்னு ஒரு கையில் குழந்தையும் இன்னொரு கையில் தாலியும் பிடிக்க, அவன் சடனா உங்களை பிடிச்சி அப்படியே தள்ள, நீங்கள் குழந்தைய டைட்டாக பிடிச்சிக்கிறீங்க. அப்படியே தாலி அவன் கையோட வந்துடுது. ஜிம்மன் என்ன பண்ணுற? உன்னை அறுத்து விட்டாச்சுடி, போ, என் கூட வேணுமோ அவங்க கூட போய் படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். உங்களுக்கு அவ்வளோதான், உயிரே இல்லை. அதை பொறுப்பெடுக்காம அப்படியே கீழே போட்டு அதுலேயே மிதி பதிச்சுட்டு போகிறான். உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது, அங்கேயே பிரேக் டவுன் ஆகி உட்காந்துடுறீங்க. பிகாஸ் அது ஒன்றை பார்த்து தான் நம்ம ஜிம்மன் கூட என்னன்னாலும் இருக்கணும், அவன் சக்ஸஸ்லேயோ இல்லை அவன் ஃபெயிலியர்லேயோ எல்லாத்துலேயும் இருக்கணும் அப்படின்னு நினச்சி உங்களே தெம்பேற்றிட்டு இருந்திருப்பீங்க. பட் ஜிம்மன் இப்படி பண்ணோன்னு உங்களுக்கு அவ்வளோதான், மூச்சு பேச்சே இல்லை, அப்படியே உட்காந்துக்கிறீங்க. ஒரு மாதிரி இருக்குது. இப்போ அப்படியே நைட்டு ஸ்கிப் ஆகுது. குழந்தை பயங்கரமாக அழுதுட்டு இருக்கான். அப்படியே அவன் அழுகிற சவுண்ட் அவ்வளோ பயங்கரமாக கேட்குது அந்த ஃபுல் வீட்லேயும். இங்கே ஜிம்மனுக்கு அவன் ஹேங் ஓவர்லாம் முடிஞ்சிட்டு அப்படியே எந்திக்கிறான். என்ன இவ என்ன பண்ணுறா, குழந்தை இவ்வளோ அழுகுது, தூங்க வைக்காம என்ன பண்ணிட்டுருக்காவா அப்படின்னு எந்திக்கிறான். டைம் பார்க்குறான், மணி ஒரு 2:30 இருக்கும். என்னாச்சு அப்படின்னு முழிச்சிட்டே அப்படியே கீழே வரான். வந்து பார்த்தா அங்கே உங்கள் தாலி இருக்குது. இது எதுக்கு இங்கே இருக்குது அப்படின்னு எதுவுமே ஞாபகம் இல்லை. அப்படியே தாலி எடுக்கிறான். என்னாச்சு அப்படின்னு பார்க்குறான். குழந்தை ரொம்ப அழுகுறான், அழுதுகிட்டே இருக்கான், செம்மையாக அழுதுட்டு இருக்கான். இங்கே எதுக்கு அழுகுறான்? ஜோகனா என்னாச்சு, இங்கே பாரு அப்பா வந்திருக்கேன் அப்படின்னு தூக்கி குழந்தைய டேப் பண்ணுறான். குழந்தை இன்னும் அழுகுறான். அதுவும் ஜிம்மனை பார்த்து பயந்து ரொம்ப வெக்ஸாகி அழுதுட்டு இருக்கான். எங்கே போனா இவ அப்படின்னு ஒரு ரூம் பார்த்தா அந்த ரூமில் ஒரு கோல்டன் கலர் லைட் எரியுது. உள்ளே இருக்காளா என்ன அப்படின்னு ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போயிட்டு அப்படியே அந்த ரெஸ்ட் ரூம் டோர் ஓப்பன் ஆகிருக்கு. அது அப்படியே திறக்கிறான். அவனுக்கு அவ்வளோதான், வேர்ல்டே நின்று போன மாதிரி இருக்கு. குழந்தை அழுகிற சவுண்டு கூட கேட்கல, காதெல்லாம் அப்படி ஜிவ்வுன்னு அடைக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தெக்கிச்சு போய் நின்றுட்டு இருக்க டைமில் கரெக்டாக டோரை யாரோ உடைச்சிட்டு உள்ளே வர மாதிரி இருக்கு. அப்படியே ஜிம்மன் அப்படியே ஃப்ரீஸ் ஆகிட்டு நிற்க. இப்போ ஜிம்மனை ஒரு ஸ்டெப் தள்ளி விட்டுட்டு விஷால் தான் குடுகுடுன்னு உள்ளே போயிட்டு, என்னடி பண்ணி வச்சிருக்க பைத்தியக்காரி அப்படின்னு சொல்லிட்டு கன்னத்திலே பொல்லிட்டு நிற்கிறான். இங்கே நீங்கள் கையை அறுத்துட்டு பாட்டபிள் அப்படியே படுத்திருக்கீங்க. ஒயன் எந்திரி அப்படின்ட்டு வரும்போது ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணியிருப்பான். ஸோ ஆம்புலன்ஸும் ட்ராக் பண்ணி வந்துட்டாங்க. ஆம்புலன்ஸில் ஏற்றிட்டு அப்படியே நேராக ஹாஸ்பிட்டல் தான் போகுது. இங்கே ஜிம்மன் கொஞ்ச நேரம் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நின்னவன் என்ன நடக்குது அப்படின்னு கையில் இருக்க அவன் குழந்தைய தான் பார்க்குறான். பேச்சு மூச்சே இல்லை, சைலண்டாக குழந்தையும் அழுது ஒரு மாதிரி வீசிங் வந்த மாதிரி அப்படியே இருக்கான். ஜிம்மனுக்கு இங்கே தொடையெல்லாம் நடுங்கிடுது. ஹே ஜோ இங்கே பாரு, அப்பா பாரு, ஜோ கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு டேப் பண்ண குழந்தை அசையவே மாட்டேங்குது, ஸ்டக்கான மாதிரி இருக்கான். அப்படியே தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் தான் ஓடுறான். அங்கே இருக்க நர்ஸ் கிட்ட போய் குழந்தைக்கு என்னாச்சு சார் பார்த்துட்டு படாதீங்க நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு அந்த பிஞ்சு குழந்தைய அதில் வச்சு அந்த ஹார்ட் பீட்டுக்கு கொடுப்பாங்கல்லடா அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஸோ ஜிம்மன் கண்ணிலேருந்து அவ்வளோ தண்ணி வருது. சேம் ஹாஸ்பிட்டலில் தான் ஒயனையும் வச்சுருக்காங்க. ஜிம்மன் அப்படியே அங்கேயே உட்காந்து செம்மையாக அழுதுட்டு இருக்காரு. கொஞ்சம் தூரத்தில் தான் ஒயனோட வார்டும் இருக்குது, எமர்ஜென்சி வார்டு. ஸோ இங்கே விஷாலும் அப்படியே வெளியே தலையை பிடிச்சி நின்றுட்டு இருக்காரு. விஷால் சட்டையெல்லாம் ரத்தம், உனக்கு ஒன்றும் ஆகுது அப்படிங்கிற மாதிரி வெளியே நின்றுட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஜிம்மன் பார்த்தா செம்மையாக அழுதுட்டு இருக்காரு உட்காந்து. இங்கே விஷால் அப்படியே வந்துட்டு, பொறுக்கி நாய் எந்திரி, என்ன பண்ண என் ஒயன், என்னடா பண்ண, என்ன பண்ண சொல்லு, அவ எங்கள் ஃப்ரெண்டுடா, என்ன பண்ண அவளை, சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு உழுக்குறான். அது அது வந்து அது அது என்ன சொல்லு, மறுபடியும் என்ன பண்ண? அவ பேசும்போதே சரியில்லை, என் ஒயன் அப்படி பேச மாட்டான். கேட்டேன், ஒண்ணுமே சொல்லடா, ஒண்ணுமே சொல்ல, இப்ப தானே தெரியுது எல்லாம் நீ பார்த்த வேலைன்னு. பட் எவ்வளவு தைரியம் இருந்தா சொல்லு, எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி பண்ணிருப்ப? அந்த குழந்தையும் விடல, நீ பிஞ்சு குழந்தையும் கொல்ற அளவுக்கு போயிட்டல. அவங்க 2 பேருக்கு எதாவது ஆச்சுன்னு வையன், அதுக்கு நீ மட்டும்தான் காரணம். வாழ்நாள் ஃபுல்லாக அதை நினைச்சே சாவு, சரியா அப்படின்ட்டு விஷால் பாட்டுக்கு அங்கேருந்து ஜிம்மன் தள்ளி விட்டுட்டு போயிடுறான். ஜிம்மன் செம்மையாக உட்காந்து அழுதுட்டு இருக்கான். விஷால் அப்படியே ஓரமாக போய் உட்காந்துக்கிறான். அவனுக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்படின்ட்டு ஒரு மாதிரி அந்த இடமே ரொம்ப சைலன்ஸாலையும் சேட்னஸாலையும் நிரம்பி போயிருக்கு. இப்போ அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு காட்டுறாங்க.
ஸோ எல்லாம் ஒரு வழியா நார்மலைஸ் ஆகுது. இங்கே ஜிம்மன் தான் குழந்தைய பார்த்தா குழந்தைய அழகா அங்கே அப்சர்வேஷன் பண்ணுற மாதிரி ஒரு இடத்துல வச்சுருக்காங்க. ஸோ பேபி நல்லா ஆயிட்டான். இங்கே நீங்கள் பார்த்தா உங்கள் கான்ஷியஸ் அப்போ தான் வருதுன்னு டாக்டர் வந்து சொல்கிறாங்க. ஸோ 1 டே ஆயிருக்கும். இப்போ ஜிம்மன் அடுத்த நாள் ஈவினிங்கே ஆயிடுச்சு. பொறுமையாக அவங்க வார்டுக்குள்ளே வராரு. ஜிம்மன் தலையெல்லாம் மிஸி ஆகி அழுது கண்ணெல்லாம் வீங்கி போய் ரெட் கலரில் இருக்காரு. அப்படியே உள்ளே வர நீங்கள் ஜிம்மன் அப்படியே பார்க்குறீங்க. உங்கள் கண்ணிலேருந்து டியர்ஸாக வருது. நீங்கள் லைட்டாக இருந்துச்சு அப்படியே உட்காந்துட்டு இருந்திருப்பீங்க. ஒரு கையில் ட்ரிப்ஸ் ஏறிட்டு இருக்கு, இன்னொரு கையை அப்படியே கட் பண்ணி வச்சுருக்கீங்க. ஸோ ஜிம்மன் அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு மாதிரி அழுதுட்டு உங்கள் பக்கத்தில் வராரு. நீங்கள் அப்படியே தலையை லைட்டாக குனிஞ்சிக்கிறீங்க. உங்களுக்கு அழுகையாக வருது. அப்படியே அழுகுறீங்க. ஜிம்மன் அப்படியே பார்த்துட்டு, ஏண்டி என்னை விட்டுட்டு போறியா, சொல்லுடி வயன், சொல்லு வயன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உங்களுக்கு அப்படியே அழுகையாக வருது. என்ன போ ஜிம்மன், உங்ககிட்ட பேசவே விருப்பம், என்ன போ. வயன் சாரிடி, உங்கள் 2 பேரையும் பற்றி நான் நினச்சிருக்கணும், கொஞ்சமாவது நினச்சிருக்கணும். எனக்கு அண்ணி நீ இருக்க, குழந்தை இருக்கான்னு நினச்சிருக்கேன். எல்லாம் என்னால் தான் நீ தப்பாக எல்லாத்தையும் யோசிச்சுட்டு தப்பான முடிவு எடுத்துட்டு. சாரிடி, மன்னிச்சிருடி. எனக்கு அண்ணி நீ சான்ஸ் கொடுத்தேன், நான் அதை மிஸ்யூஸ் பண்ணிட்டேன். சத்தியமாக சொல்கிறேன்டி, இதுக்காண்டி நான் வாழ்க்கை ஃபுல்லாக ரெக்ரெட் பண்ணனாலும் ரெடி தான். ஆனால் நீ இல்லாமல் பண்ணுறதா இல்லை. எஸ், என் கூட வந்து எஸ் சொல்லி காணி, குத்தி காணிடி, நான் வாங்கிக்கிறேன். வாழ்க்கை ஃபுல்லாக அந்த வேதனையிலே இருக்கேன். என்னை விட்டுட்டு மட்டும் போயிடாத ப்ளீஸ் அப்படின்ட்டு காலில் விழுகிறான். உனக்காண்டி எதை வேணால் மாற்றிக்கிறேன்டி ப்ளீஸ். இனிமேல் குடிக்க போகிறதில்ல, எதுவுமே பண்ண போகிறதில்ல. என் குழந்தை எப்படி இருக்கான்? நல்லா தாண்டி இருக்கான், அவனுக்கு ஒன்றும் இல்லை. அவனை அப்சர்வேஷன் வச்சுருக்காங்க, அவனுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்ல உங்கள் கண்ணை அப்போ தான் வந்து ஒரு மாதிரி டியர்ஸ் எல்லாம் ஹோல்ட் பண்ணியிருப்பீங்க. அழுகையாக வருது, அழுகுறீங்க. ஒரு மாதிரி உங்களுக்கு ரொம்ப ஹர்ட்ஃபுல்லாக இருக்குது. என்ன பேசுகிறதே தெரியல. அப்படியே பார்க்குறீங்க ஜிம்மன் உங்ககிட்ட ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி அழுது பேசிகிட்டு இருக்கான். இப்போ அவன் பாக்கெட்லேருந்து அப்படியே அந்த தாலி எடுத்து, இதை திரும்ப போட்டு விடுவா, உனக்கு அது ஓகேவா? இல்லைன்னா சொல்லுடி, வாழ்க்கையில் நான் வரல, நீ சொல்லு, இதை நான் கெட்டவா இல்லை வேணாவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நீங்கள் அப்படியே கண்ணில் டியர்ஸோட ஜிம்மனே பார்க்குறீங்க. அவங்க கண்ணில் மிக்ஸ்டு எமோஷன்ஸ், ஒன்றுமே சொல்லதுக்கு இல்லை. டியர் டேரன்ஸ், இப்போ நீங்கள் சொல்லுங்கள், ஜிம்மனுக்கு ஓகே சொல்ல போகிறீங்களா, வேண்டான்னு சொல்ல போகிறீங்களா? அவன் திருந்துவானா திருந்த மாட்டானா, இல்லை இப்போதைக்கு உங்ககிட்ட சொல்கிறானா, எதுவும் உங்களுக்கு தெரியாது. பிளாங்காக அவனை மறுபடியும் நம்பி உங்கள் லைஃப்பை கொடுக்க போகிறீங்களா, இல்லை வேணாம் நீ எனக்கு வேணான்னு சொல்லிட்டு உங்கள் குழந்தை பார்த்த பாடெல்லாம் யோசிச்சுட்டு அப்படியே அவனை உதறி தள்ளிட்டு குழந்தையோட உங்கள் ஊருக்கே ரிட்டர்ன் ஆக போகிறீங்களான்ட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் எப்படியும் ஒரு 6 மெம்பர்ஸாவது கமெண்ட் பண்ணுவீங்க. உங்களோட ஆன்சர் கேட்க நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். அண்ட் ஜிம்மனுக்கு எஸ் சொன்னீங்களா நோ சொன்னீங்களான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த ஸ்டோரியை ஏன் இப்படியே முடிச்சேன்னு கேட்காதீங்க. இது ஒருத்தங்களோட ரியல் லைஃப் ஸ்டோரி. என் கண்ணோட பக்கத்துலேருந்து நான் பார்த்த உங்களோட ஸ்டோரி. இதனால் என்றைக்குமே மறக்க முடியாது. ஈவன் அவங்க ஃபேமிலியில் லவ் இருந்தாலும் அங்கே இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ எனக்கு தெரியல எத்தனை பேர் வீட்டில் இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்ட்டு. பட் அந்த வீட்டில் இருக்க பசங்களோட நிலைமை யோசிச்சு பாருங்கள். அதுவும் சின்ன சின்ன குழந்தைகள் வச்சுட்டு அந்த பேரண்ட்ஸ் இப்படி பண்ணும்போது எப்படி இருக்கும்? இது எனக்கு தெரிஞ்சவங்களோட ஸ்டோரி. அவங்க லைஃப்பை எண்ட் பண்ணுற அளவுக்கு போயிட்டாங்க. அண்ட் இப்போ அகெயின் அவங்க வாழ்க்கையில் ஒரு ஹோப் கொடுத்து மறுபடியும் அந்த பர்சன் கூட கொஞ்சம் இயர்ஸ் அவங்களுக்கு டைமும் கொடுத்து கூட இருக்காங்க. ஸோ உங்களோட விஷயம் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், சரியா? அண்ட் இந்த ஸ்டோரி எப்படி இருந்துன்னு எனக்கு தெரியல, ஏதோ கொடுத்துட்டேன். மனசெல்லாம் ரொம்ப பாரமாக இருந்துச்சு. இதை கேட்டோன்னு ரெக்கார்ட் பண்ணணும்னு உட்காந்து ரெக்கார்ட் பண்ணிட்டேன். It's okay, Amis. Sange, Amis. Bye-bye. See you in next story.